ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி சூப்பராக கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக அரிசி மாவு வச்சு தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. ஆனால் கொங்கு நாடில் பார்த்திங்கன்னா அரிசி ஆட்டி பண்ணுவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து புழுங்கல் அரிசி தான் நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசியில் இட்லி அரிசியில் பண்ணுவாங்க. ஆனால் இட்லி அரிசியை விட சாப்பாட்டு அரிசி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசி எடுத்து ஒரு 3 hours ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்குற மாதிரி இருந்தால் பின்னாடி சேர்க்கணும், இப்போ சேர்க்க வேண்டாம். தேங்காயாக இருந்ததுன்னா போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா மையம் அரைக்கக்கூடாது, கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா திக்கான கடாய் காய வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா குக்கிங் ஆயில் ஏதாவது ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு நிறையா சேர்த்தா தான் கொழுக்கட்டை சாப்பிடும்போது இடையில கடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்க இருக்காங்க, கடிக்க முடியாதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீங்கள் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ ட்ரெடிஷ்னலாக அப்படின்னா பச்சை மிளகாய் தான். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் 1 கப். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் இருக்கும். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நிறையா சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கலவையை சேர்த்துக்கணும். கலவை சேர்த்து தான் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா பால் மாதிரி உருண்டு வரும், அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கணும். சிம்மில் வச்சே கிளறணும், கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். இந்த கிளற டைம் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற டைம் ஒன்றும் பெருசாக இதுக்கு செலவு பண்ண வேண்டிய இருக்காது. ஸோ பாருங்கள், நல்லா நான்ஸ்டிக் கடாய் கிடையாது, நார்மல் கடாய் தான். அதுலேயே ஒட்டாமல் வரும். அதனால தான் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் ரொம்ப கம்மி பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை பிசு பிசுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா கையிலையும் ஒட்டாது. அந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு தான் கொழுக்கட்டை பிடிக்கணும். சூடாக பிடிச்சிங்கன்னா கை வந்து புண்ணாயிடும். ஸோ மாவு இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ மல்லித்தலை இருக்குது அப்படின்னா பொடியாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் மல்லித்தலை சேர்த்துக்கலாம், ரொம்ப வாசமாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் மல்லித்தலை இல்லாமையே செஞ்சுருக்கேன். இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை பிடிக்கும்போது நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்து உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கைக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஷேப் வரல அப்படின்னா நார்மலாக உருண்டை மாதிரி கூட நீங்கள் செஞ்சிடலாம். கொழுக்கட்டை சாஃப்டாக வரலைன்னா நீங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் கோர்ஸ் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். கொழுக்கட்டையை மாவு அரைக்கும் போது கோர்ஸ் பேஸ்ட்டாக தான் அரைக்கணும். இப்போ அதை வந்து நல்லா ஒரு தட்டில் நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி துணி போட்ட தட்டிலையோ இல்லை இட்லி குக்கர் பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம், எதுலைனாலும். ஆனால் ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் ஒரே ஒரு தட்டில் மட்டும் வச்சு எடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா மேலே இருக்கிற தண்ணி பட்டு கீழே இருக்கிற கொழுக்கட்டை பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். 10 to 12 minutes ஆகும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகிடும், ஷைனிங் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஷைனிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாலும் கையிலையும் ஒட்டாது, நீங்கள் எடுத்துடலாம். ஸோ நமக்கு கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சர்வ் பண்ணுவாங்க. கொங்கு நாடு ரீஜியனில் தேங்காய் சட்னியோடு கொடுப்பாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மாவு அரைச்சி நீங்கள் இந்த மாதிரி வதக்கி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காலையில் வேலையோடு எல்லாமே செஞ்சுட்டிங்கன்னா ஈவினிங் வந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.